வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 5 நாள் அரசுமுறை பயணமாக அங்கோலா, போட்ஸ்வானா நாடுகளுக்கு புறப்பட்டு செல்கிறார். வரும் 11ஆம் தேதி அங்கோலாவின் 50வது சுதந்திர தின கொண்டாட்டங்களிலும் அவர் பங்கேற்க உள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பனாரஸ் ரயில்வே நிலையத்திலிருந்து 4 புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களை கொடியசைத்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, வந்தே பாரத், நமோ பாரத், அமிர்த பாரத் போன்ற ரயில்கள் அடுத்த தலைமுறை இந்திய ரயில்வேக்கு அடித்தளம் அமைத்து வருவதாக கூறினார். இந்த ரயில் இந்தியர்களால் இந்தியர்களுக்காக உருவாக்கப்பட்டது. இன்று 4 புதிய வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டதன் மூலம் நாட்டில் இயங்கும் வந்தே பாரத் ரயில்களின் எண்ணிக்கை 160க்கும் அதிகமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். சட்ட உதவி வழங்கும் வழிமுறைகளை வலுப்படுத்துவது குறித்த தேசிய மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் தொடக்கி வைக்க உள்ளார். இந்திய சர்வதேச திரைப்பட விழா இந்த ஆண்டு செயற்கை நுண்ணறிவு திரைப்பட விழாவாகவும் நடைபெறவுள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ரஷ்ய ராணுவத்தில் ஒப்பந்த அடிப்படையில் இந்தியர்களை சேர்ப்பதை அந்நாடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்தியா கூறியுள்ளது. சமீப காலமாக பல இந்தியர்கள் ரஷ்ய ராணுவத்தில் சேர்க்கப்பட்டிருப்பது குறித்து தங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது என்றும் இந்த விஷயத்தை ரஷ்யாவின் கவனத்திற்கு இந்தியா கொண்டு சென்றுள்ளது என்றும் மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். 1953ஆம் ஆண்டு பிரான்சிஸ் கிரிக்குடன் இணைந்து டிஎன்ஏவின் இரட்டை சுருள் அமைப்பை கண்டுபிடித்த நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி ஜேம்ஸ் வாட்சன் காலமானார். அவருக்கு வயது 97. இந்தியா, ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 5வது மற்றும் இறுதி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி பிரிஸ்பேனில் இன்று பிற்பகல் 1:45 மணிக்கு நடைபெறவுள்ளது. இத்தொடரில் இதுவரை முடிவடைந்த 4 போட்டிகளில் இந்தியா 2-1 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.